டே வரதாசு என்னடா பானையோட வர்றா? வெயிட் பண்ணுங்க சொல்றேன். அப்பா பானை என்ன இருக்கு? பானை உள்ள கஞ்சி இருக்கு. கஞ்சியா? அது பழைய கஞ்சியா? பழைய கஞ்சி. கஷ்டப்பட்டு போட்ல இருந்து ஒரு மீனை கஞ்சிக்கு எதிரி வாங்கிட்டு வந்துறீங்க, கட்டா மீனை. கட்டா மீனை சுட்டு கஞ்சி குடிக்க போறோம். இதை எப்ப கொண்டு தொலைச்சு போட்ட? கட்டா மீன். டேய் இங்க இருக்கு மக்களே, இவ்வளவு நேரம் எங்களோட தான் கருவாடு பேக்கிங்ல இருந்தான். கொஞ்ச நேரத்துல இது வந்து தங்கப்பப்பா, இது வந்து ரோமியோ எல்லாம் சுட்டு இப்போ அந்த ஒரு பானை கஞ்சியும் காலி பண்ண போகிறோம். நீ தான் காலி பண்ண போறியா? எஸ். ரொம்ப நாள் ஆசை நம்மளும் இப்படி வெளியே நல்லா மீன் சுட்டு கஞ்சி குடிக்கணும்னு சொல்லிட்டு. மீன் எங்கள் வீட்டில் சுடுற நேரம் பூரா எங்கள் வீட்டில் யாருமே எனக்கு சுட்ட மீனே தரவே மாட்டாங்க. அவங்களெல்லாம் தின்னு முடிச்சிருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எல்லோரும் மீன் எடுக்க கடற்கரை போயிட்டாங்க. அவங்க வரக்குள்ள சுட்டு தந்துடலாம் பிளான் பண்ணி நான் மரிதாசு இப்படி யாராவது முக்கால் போட்டு உட்காந்துருப்பாங்களா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சுட்டு நல்லா பழைய கஞ்சி குடிக்க போகிறோம். வெயில் காலத்துக்கு எப்போயுமே பழைய கஞ்சி கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலத்தில் வந்து எல்லோரும் பழைய கஞ்சி குடிக்க பழகுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன் அதில் ஒரு பச்சைக்கா மேலே பல தெரியவே இல்லைக்கா. எடுக்கவா வேண்டாம் பாருங்க, அதுக்கு முன்னாடியே தண்ணி கொடுக்காங்க. இப்போதாங்க தெரியுது ஏன் கடலில் எல்லாரும் கஞ்சி குடிக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குல்ல. இந்த வயல் வேலைக்கு போகிறவங்களாம் கஞ்சி தானே பெரும்பாலும் போய் குடிப்பாங்க. கஞ்சியில் ஒரு பவர் இருக்குங்க. இங்கிட்டு மாட்டி விட்டுருவாங்க. மழையாசு அங்கே வச்சு சுடுறா இதாக இருக்கு. சரி இங்கே இடம் இருக்கு. சரி செருப்பை கட்டி போட்டுக்குவோம். இப்போ இது மேலே உலைய போட்டு கொளுத்தி விடுவியா? இது வந்து எப்படின்னா பொடி மீன் வந்து லேசாக தீ வாடப்பட்டோன்னு வந்துடும். இதுக்கு வந்து கட்டா நல்லா கேட்டுக்குங்க, அதிகமாக தீ நல்லா கேட்டுங்க. தீ வாடப்பட்டவன அது என்ன தீ வாட வைக்க அப்படி சொல்ல. அதனால இந்த ஓலையை போடுறோம். இது கட்டாவுக்கு வந்து தீ நல்லா போடுறோம். அதுக்கு தான் வரவா? நாங்கள் சொன்னால கையிலே பற்ற வச்சுட்ருவோம். கொண்டா, நமக்கு பற்ற வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்து பெண்கள் அப்படி சொல்லாத. சரி, அது உங்களுக்கு கை வந்த கலையாச்சு. சரி ஓகேயா? இது ஓகேயா? பற்ற வைக்கிறது நீங்கள் 10 வருஷத்துக்கு போதும் மருதாசு. போதும், பற்ற வைக்கணுமா? போதும். மரிதாசு பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனக்கு நீ விதைத்த விதையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். இங்கே பற்ற வைக்கிறது எக்ஸ்போர்ட் தான். தளபதி ஆல்வேஸ் ஸ்பெஷல். இங்கே பிளாக்காக தான் தீ அதிகமாக வரும். வைக்க சரி சோடி வைக்க வந்துட்டு இருக்கிற சாவடி யாருக்குனே கண்ட முறைன்னு இருக்கும். தேவையில்லை. சரி மரிதாசு சுட்டுட்டு வேணா இதில் உட்காந்துக்கிறேன்னா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்து வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு நீ சுட்டுரு. கையில் வச்சுக்க. மீன் வேவுதா இல்லையா மருதாசு? நம்ம வெந்துருவோம் அன்னைக்கு. தண்ணி ஓடி போயிடுவோம். ஆத்தாரி எதுக்குடா செதுக்குற? மீனை பரட்டி போடுறதுக்கா? கரண்டியா? இப்போ கஞ்சி ஊற்ற கரண்டி ரெடி பண்ணிடுறப்பிங்க. இங்கே பாருங்க, தங்க பாப்பா மீனை சுட்டாச்சு. அதை எங்கள் பாப்பா சாப்பிடுது. கரண்டியா? கரண்டி சாப்பிடுங்க தா. திம்ம
எப்படிதான் இருக்கு? சூப்பரா இருக்காதா? நாளை காமிக்க கூடாது, கஞ்சி குடிக்கிறான். இது வந்து ரோமியோ சங்கு. மீன் எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துட்டுனா அண்ணன் பிள்ளைனா இப்ப எங்களுக்குலாம் அவன் சாப்பிட போதான் மிச்சம் தான் மத்தாளுக்கு இருக்கு. ஐயோ, அப்ப நாங்களாம் எதுக்கு உட்காந்துருக்கோம்? நாங்களாம் எதுக்குடா உட்காந்துருக்கோம்? திரும்புடா டே, திரும்புடா. இங்க பாருங்களேன், சட்டா பகலாங்க கொண்டு வந்துருக்கான். ஆனா மரிதாசு, நீ குடுக்கறதுல ஒரு தெளிவு இருக்கேன் தெரியுமா? சின்னதை புறா வேண்ட தள்ளாதான் கட்டாவுக்கு வரமாட்டான்னு. அப்படிலாம் கிடையாது. அவன் தின்னுட்டு போய் அவெல்லாம் வயிறு நடக்குது அவனுக்கு. அடே வைக்கிறதுக்குடா, வைக்கிறதுக்கா? இது வைக்கிறது கட்டா வைக்கிறதுக்கு கட்டாவை எடுத்து வைக்கிறதுக்கு ஓலை வெட்ட சொன்னான். ஐயே மரிதாசு, யாரும் பிள்ளைய எதுவும் பார்த்துட்டு வந்துட்டியா காலையிலேயே? பேசி பேசி அவங்க மைண்ட் வேஸ்ட் எனக்கு ஒட்டிக்கிச்சு. என்னாச்சு? அப்படியே சுட்டாச்சு. அப்படியே எனக்கு இந்த குண்டா நிறைய ஊத்துங்க கஞ்சி. சரிடா தரேன்டா. ஏங்க அது அண்டா இல்லை, குண்டா தான். பழைய கஞ்சி பால் நிறைய இருக்கு. என்ன மாதிரி சாப்பிடு பிடிக்கிறேன் வந்து அப்படிங்க சரி சாச்சு விடு. நிறைய இருக்கு, குடி. பழைய இந்த வெயிலுக்கெல்லாம் பழைய இஞ்சி தான் குடிக்கணும். மரிதாசு, பழைய சோறு, பச்சை மிளகா. பச்சை மிளகா இல்லை, பழைய கஞ்சி சுட்ட மீன். பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். எனக்கு குழம்புலாம் வேணும், எனக்கு கருவாடு தான் வேணும். பச்சை சம்பளம் இன்னைக்கு இருந்துச்சுனா அவ்வளோ தாவமா இருந்தியாடா? ஆபா ஆமா. என்னால பொறுமை இருக்க முடியாது. சொன்னாதா நீ என்ன பிச்சு ஊரியா அம்மா அன்னத்துல ஊருகா நீங்க பார்த்துட்டே இருங்க. கட்டா மீன் தோல் பாம்பு சட்டையை உரிச்சுன்னு உரிச்சு குட்டியடா. யார் உச்சாரமே வருங்க வருங்க. தண்ணி மோர் மாதிரி இருக்கு. தண்ணி வச்சுக்க. பிடிக்குமா? நம்ம பிடிக்கும். எனக்கு மீன்ல எனக்கு தலை பகுதி தான் எனக்கு. இந்த ரவுண்டு முடிஞ்சோடனே நான் இன்னொரு ரவுண்டு வர்றேன். வாயா வாயா வாயா, இந்த வாயா. மீன் பதில் அந்த தலைக்குள்ள கறி இருக்கு பத்தில. சூப்பரா இருக்கும் இது. பசியில சாப்பிட்டா விக்கல் வரும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. தண்ணி குடிச்சு கஞ்சிக்கு சுட்ட மீனுக்கு வேற லெவலா இருக்கு உண்மையாவே. கட்டா மீன் வந்து சுருவுக்கு தான் வேற. தண்ணி ஊத்துங்க. தண்ணி கஞ்சி ஊத்துங்க. பச்சையா சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். என்னதான் வகை வகையா சாப்பிட்டாலும் இந்த கஞ்சி மீன் இருக்கிற ருசி அதில் வரமாட்டேங்குதுன்னா அடே நல்லா சிம்பிளான ஒரு சொர்க்கமான சாப்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது கஞ்சி தான். இதில் எந்த மசாலா எதுவும் ஆட் பண்ணல, ஆனால் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கு. அது மீனோட ருசி அதான் நல்லா இருக்கும்.
அது ஃப்ரெஷ்ஷான மீன், அதெல்லாம் இவ்வளோ டேஸ்ட் இருக்கு. நல்லத்துல போய் எல்லாமே வாங்கிட்டு இருந்தான். சுடுறதுக்காக போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். வாங்கிட்டு வந்து விட்டு சாப்பிட்டாச்சு. தண்ணி இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு யார் மீன் கிடச்சிச்சுங்களேன், வெட்டி கட்டிடுங்க. நம்ம பெரிய பெரிய மாடி வீட்டில் இருக்கோம், எங்கே போய் சுடுறதுன்னு நினச்சிங்கன்னா அடுப்பில் வந்து ப்ளைனாக தோசைக்கல்லை வச்சு அதில் போட்டு சுட்டுடலாம். இல்லைன்னா கம்பிலாம் இருக்கும்ல, அதில் வச்சு மீன் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய். வீடியோ முடிவு பண்ணுறோம்.